தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்திற்காக அனுமதி வேண்டி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களிடம் மனு அளித்து உரிய அனுமதி கேட்டோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய மக்கள் பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டும் என்று நினைத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணையோடு எங்களுக்கு உரிய அனுமதி கொடுப்பதில்லை. ஆகவே நாங்கள் தமிழக காவல்துறையினுடைய தலைவரை சந்தித்து அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பொதுவான நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும். எங்களுடைய தலைவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய மக்கள் பிரச்சாரத்திற்கு உடனடியாக மனுக்களை அளிக்கின்ற பொழுது அனுமதி வர வேண்டும் என்று நாங்கள் மனு அளித்திருந்தோம். அந்த மனுவை பரிசீலிக்கவில்லை. ஆகவே நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்து அந்த ரிட் மனு கடந்த முறை நீதியரசர் ஐயா சதீஷ்குமார் அவர்கள் முன்னில் விசாரணைக்கு வந்தது. அன்று அவர்கள் தமிழக அரசு உடனடியாக சில கைட்லைன்ஸை உருவாக்க வேண்டும், அது பொதுவாக அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பயன்படக்கூடிய வகையில் அரசியல் கட்சி கூட்டங்களுக்கும் அரசியல் கட்சி கூட்டங்கள் நடைபெறுகிற பொழுது ஏற்படக்கூடிய இழப்பீடுகளுக்கும் சேதத்திற்கும் உரிய இழப்பீட்டை அந்தந்த கட்சிகளிலிருந்து வசூலிக்கக்கூடிய வகையிலே நீங்கள் உரிய திருத்தங்களை மேற்கொண்டு புதிய நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வந்த பொழுது தமிழக டிஜிபியின் சார்பாக தமிழக அரசின் சார்பாக ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த பிரமாண பத்திரம் ஒரு எஸ்பியினுடைய பிரமாண பத்திரமாக இருந்தது. ஒரு டிஜிபியை முதல் தரப்பினராக சேர்த்து தாக்கல் செய்கிற பொழுது டிஜிபி தான் தாக்கல் செய்திருக்க வேண்டும். ஆனால் எஸ்பி லெவலிலே தாக்கல் செய்த அந்த பிரமாண பத்திரத்தை இப்படி தாக்கல் செய்யக்கூடாது என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. அதை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு வருகின்ற 16/10/2025 நீங்கள் இந்த அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பொதுவான நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும், கைட்லைன்ஸ் உருவாக்க வேண்டும் என்று அதற்குள்ளே உருவாக்க வேண்டும் என்று இன்றைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மீண்டும் 16/10/2025 இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அதே போல் இந்த வழக்கில் ஹோம் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி 2 பேரையும் உயர்நீதிமன்றமே சூமோட்டோவாக இந்த வழக்கிலே தரப்பினராக சேர்த்துள்ளார்கள். வழக்கறிஞர் அறிவழகன் தமிழக வெற்றி கழக வழக்கறிஞரின் ஒருங்கிணைப்பாளர்.